லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி கண்ணை மூடாத அபி. அபி கண்ணை மூடாத. நீ கான்ஷியஸ்ல தான் இருக்க அபி. அபி அன்கான்ஷியஸ்ல போயிட்டேன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் அபி. எழுந்துரு அபி. அபி அபி இங்க பாரு, நான் ஆட்டோல வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல அபி. நான் இப்ப சொல்றேன். கண்ணு மூடிராத அபி. நான் சொல்றது கேளு. ஸ்ரீஜா எதுக்கு மங்கா பாப்பாவை கொல்ல அமிச்சான்னு சொல்றேன் அபி. ஏறடா வண்டியாடு. சரண இங்க பாரு அபி, நான் சொல்ல போற விஷயம் இப்ப 2 கேள்விக்கான பதில். இது கேட்ட அடுத்த நிமிஷம் இது வரைக்கும் நீ அனுபவிக்காத சந்தோஷத்தை அனுபவிப்ப அபி. எழுந்துரு அபி. அபி இவ்வளவு நாளா நம்ம பாப்பா நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சு நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்ல. இப்ப நம்ம பாப்பா எங்க இருக்குன்னு தெரியுமா அபி? எங்க இருக்கு சஞ்சீவ்? நீ மங்காவோட பாப்பான்னு நினைச்சு பால் கொடுத்து வளர்த்தி இல்ல, அது மங்கா பாப்பா இல்ல. சஞ்சீவ் மங்கா பாப்பா இல்லையா? அப்போ அது யாரு பாப்பா சஞ்சீவ்? அபி அந்த பாப்பா நம்மளோட பாப்பா அபி. அப்படியா? அது நம்ம பாப்பாவா சஞ்சீவ்? ஆமா அபி, உன்னோட பாப்பா தான். 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பாப்பா. பாப்பா இப்ப நமக்கு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? எனக்கு அப்படியே தலைக்கால் புரியாம நம்ம பாப்பாவை எடுத்து நான் அப்படியே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். அபி அபி என்னாச்சு மறுபடியும்? எழுந்துரு அபி, எழுந்துரு. அபி பாத்துமா, மெதுவா எந்திரி. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஸ்டார்ட் ஆக மாட்டேதுனா? அபி நீ இத்தனை நாள கஷ்டப்பட்டு காப்பாத்தி வளர்த்த பாப்பா நம்ம பாப்பா அபி. டேய் எர்ரா. எனக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற பாப்பா மங்காவோட பாப்பா இல்ல, நம்ம பாப்பான்னு நல்லாவே தெரியும். அந்த ஸ்ரீஜா தான் உன்னை பழிவாங்க நம்ம பாப்பாவை கடத்தி கொள்ள முயற்சி பண்ணிருக்கா. டேய் வண்டி ஏறா வேகமா. அந்த ஸ்ரீஜா நம்ம பாப்பாவை கொல்ல ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணும்போது நீ கோழி குஞ்சு காப்பாத்துற மாதிரி நம்ம பாப்பாவை காப்பாத்திருக்க. இது வரைக்கும் நம்ம பாப்பாவை காப்பாத்தல. இனிமே நீ அவளை விட்டுறாத.
உன் பாப்பாவை காப்பாத்த அபி. டேய் என்னடா பண்ற? ஸ்டார்ட் பண்றா, வந்துற போறாங்க. என்னன்னு தெரியல, நான் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. தம்பி என்ன தம்பி நீங்க போய் பாப்பாவை காப்பாத்தாம அபிய போய் காப்பாத்த சொல்றீங்க? என்னோட பாப்பாவை கடத்தினவங்கள தாய் அடிச்சாதான் சரியா இருக்கும். அபி எப்படி தம்பி 3 ரவுடிங்கள அடிப்பா? அக்கா, அபி அடிய நீங்க பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணே. அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ அபிராமி அபிராமி பெருங்கருணை நீ பஞ்சகமே காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நிற்க எது வந்த ஸ்டார்ட் பண்றா. எதிர்கொண்டு நீயும் படை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி பெருங்கருணை தந்தையும் நீ பேரறிவு என்றால் தந்தையன நீ அன்பென்று வந்தாள் அன்னை என வருவாள் அழிக்க வரும்போது பெரும் தீயா எழுவாள். டேய் அடிச்சு தூக்குடா. மரியாதையா குழந்தைய கொடுத்துட்டு போங்க, இல்ல சத்துருக்கள் எழுந்தால் சபதம் கொண்டு முடிப்பார் எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை கொள்ள நல்வினைகள் வெல்ல நீ எடுப்பாய் சூளாயுதம் சூளாயுதம். அபிராமி அபிராமி ரௌத்ரம் நீ அபிராமி அபிராமி அன்னையும் நீ அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ அபிராமி அபிராமி பெரும் கருணை நீ. ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதணும்டா, இப்படி பின்னால வந்து அடிக்கூடாது. அப்பா சஞ்சீவ், நம்ம பாப்பா சஞ்சீவ். நம்ம பாப்பா நமக்கு கிடைச்சிருச்சு சஞ்சீவ். நீ இத்தனை நாளா கூடவே இருந்தும் அது தெரியாம நான் உன்னை ஊர் ஊரா தேடி அலைஞ்சிருக்கேன். நான் ஒரு முட்டாள் பாப்பா, அம்மா ஒரு முட்டாள். என் குழந்தை நீ உன்னை போய் மங்கா குழந்தைன்னு நினைச்சு வளர்த்திருக்கேனே, நான் பால் கொடுத்திருக்கேனே. நான் ஒரு முட்டாள் பாப்பா. நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு பாப்பா, என்ன மன்னிச்சிரு. உன் அம்மா நான் தான் மக்கு. நீ என் கூட இருந்தது எனக்கு தெரியல. நீயாவது அடி மக்கம்மா நான் தான் உன் புள்ளன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்போவாவது எனக்கு புத்தி வந்திருக்கோம்ல. ஏன் பாப்பா நீ என்கிட்ட சொல்லல? அம்மா தான் கண்டுபிடிக்கணும்னு விட்டுட்டியா? நான் உன்னை பெத்த உடனே தொலைச்சிட்டேனே, அதனால உனக்கு என் மேல கோவமா? உனக்கு என் மேல கோவம்னா அது நியாயம்தான். நான் தான் உன்னை பெத்த உடனே தொலைச்சிட்டேனே. ஆனா இனி நான் உன்னை தொலைக்க மாட்டேன் பாப்பா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என் கைக்குள்ளேயே உன்னை நான் வச்சு பார்த்துப்பேன். இது உன் மேல சத்தியம். என் உசிரே நீதான் பாப்பா. என் தங்கம், என் வைரம், என் முத்து. நம்ம பாப்பா நமக்கு கிடைச்சிட்டா சஞ்சீவ். ஆமா அபி. மல்லிகாக்கா, ஏன் பாப்பா நான்
10 மாசம் சுமந்த ஏன் பாப்பா. என் பாப்பா நமக்கு கிடைச்சதும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு சஞ்சீவ்? அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அபி, அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல. இந்த அளவுக்கு சந்தோஷமா நான் என் வாழ்க்கையில இருந்ததே இல்ல சஞ்சீவ். நான் பெத்த புள்ள எனக்கு கிடைச்சிட்டா. நம்ம கிடைச்சிட்டா சஞ்சீவ். இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமானவ. நான் தான் ரொம்ப சந்தோஷமானவ. நான் தான். அபி அபி ரிலாக்ஸ் அபி, ரிலாக்ஸ். நீ ரொம்ப எக்ஸைட் ஆகுறது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அபி. பாப்பா, நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனி நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. ஆமா அபி. சஞ்சீவ், பாப்பா உன்ன மாதிரியே இருக்கால? இல்ல அபி, உன்ன மாதிரி தான் இருக்கு. சரி, என்ன மாதிரி தான் பாப்பா இருக்கு. சரி, ரோட்லயே நின்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும், மத்ததெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம். உன் குழந்தை உனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி உன் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். உங்க மேல ஊர் கண்ணு பட போகுது. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் அப்புறமா வந்து உனக்கு, பாப்பாக்கு, தம்பிக்கு எல்லாருக்கும் சுத்தி போடுறேன். சஞ்சீவ், இது நம்ம பாப்பா தான்னு மங்காக்கு தெரியுமா? தெரியும். அவ கூட என்கிட்ட சொல்லல பாத்தியா? மங்கா மேல எந்த தப்பும் இல்லை. உனக்கு தலையில அடிபட்டதுல நீ அதிகப்படியான சந்தோஷமும் துக்கமும் அனுபவிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நான், அம்மா, அப்பா, மங்கா, சந்தோஷ் எல்லாருமே நீ நல்லா குணமாகிற வரைக்கும் பாப்பா பத்தின விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். சஞ்சீவ், என் உயிரே நீயும் என் பாப்பாவும் தான். நான் உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உங்களை பத்தின விஷயம் என்னைக்கும் என் உயிரை எடுக்காது. நீ அது புரியாம பாப்பாவை பத்தின விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டல சஞ்சீவ். தெரியும் அபி. இருந்தாலும் நீ என்னை விட்டு போயிடுவேங்கிற பயத்துல தான் நான் பாப்பா பத்தின விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். உன்னையும் பாப்பாவையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சஞ்சீவ். நாம எல்லாரும் ஒன்னா 100 வருஷம் வாழணும். நாம கொல்லு பேத்திய பார்த்துட்டு தான் நம்ம ஒன்னா சாவோம். சஞ்சீவ், நம்ம பாப்பாவை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. அதான் பார்த்தேனே, அந்த ஸ்டேஜ் ஆளுங்களெல்லாம் போட்டு புரட்டி எடுத்துட்டியே. அப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு போனா சும்மா இருப்பாங்களா? அதான் 4 வாங்கிட்டு விட்டேன். அம்மா ஃபோன் பண்றாங்க அபி. பேசு சஞ்சீவ், நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். என்னடா? ஹலோ அம்மா. சஞ்சீவ், அபி கிட்ட பாப்பா பத்தின விஷயத்த சொல்லிட்டியாப்பா? இங்க ஒரு பிரச்சனை, அதான் நான் சொல்லிட்டேம்மா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை சஞ்சீவ்? ஆமாம்மா, ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு. அபியே சால்வ் பண்ணிட்டா. அதுதான் அபி. சரி, நீ நடந்த விஷயத்த சொல்லு. சொல்கிறேம்மா, நான் சீக்கிரமா சொல்கிறேன். சரிப்பா, நீ போன் அபி கிட்ட கொடு. இந்த அபி. அத்தை, அபி, பாப்பாவை பத்தின விஷயத்த நீங்க கூட மறைச்சிட்டீங்களே அத்தை. இல்ல, உன்னை காப்பாத்தணுங்கிற பயத்துலதாமா பாப்பா பத்தின எல்லா விஷயத்தையும் மறைச்சோம். இப்ப நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் அத்தை. முன்ன விட இப்ப ரொம்ப தெம்பா இருக்கேன். சந்தோஷமா. நான் பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் இது ஏன் பாப்பா மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவேன்ல அத்தை. அது நிஜமாயிடுச்சு அத்தை. ஆமாமா, 1000 குழந்தைங்க ஒரு இடத்துல இருந்தா கூட பெத்தவ மனசு தான் குழந்தைய தனியா காமிச்சு கொடுத்துரும். அதுதான் தாய் பாசம். உன் விஷயத்துல அது நிரூபணம் ஆயிடுச்சு. பாப்பா கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. உன் முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் பாக்குற அழக எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. எது எப்படியோ
நம்ம பிரச்சனை எல்லாம் ஒன்னொன்னா சால்வ் ஆயிடுச்சு. இனிமே நீ, சஞ்சீவ், பாப்பா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா போதும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அத்தை. என்ன நாள் இருக்கு? அபி, நீ கட்டின கங்கணத்தை உன் புள்ள வந்து ஜெயிச்சு கொடுத்துருச்சு. தாத்தா சொத்து பேத்திக்கு தான் சொந்தம். நம்ம சொத்தை எல்லாம் உடனே பாப்பா பேர்ல எழுதிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீஜா என்னதான் சதி பண்ணாலும் அதெல்லாம் தோத்து போய் அவ போட்ட கேஸும் தோத்து போயிடும். ஸ்ரீஜாவும் தோத்து ஜெயில்ல காலத்துக்கும் இருந்துருவா. அப்புறம் என்ன? நீயும் சஞ்சீவ், பாப்பா எல்லாரும் இன்னைக்கே வந்துருங்க, சரியா? இல்ல அத்தை, வேண்டாம். நீ சரிப்பட்டு வரமாட்ட. போன சஞ்சீவ் கிட்ட கொடு. ஹலோ சஞ்சீவ், என் பேத்தி வாழ போற வீடு நம்ம வீடா தான் இருக்கணும். இனிமே நீங்க 2 பேரும் அந்த வீட்ல இருக்க வேண்டாம். அபிகிட்ட பேசி அவளையும் குழந்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, சரியா? அவசரப்படாதீங்கம்மா, நான் அபிகிட்ட பேசுறேன். சீக்கிரம் நாங்கள் அந்த வீட்டுக்கு வரோம். சரிப்பா. ஏய், என்னாச்சு அபி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வீட்டுக்கு கூப்பிட்டதுல விருப்பம் இல்லையா? வெறுப்பெல்லாம் ஒன்றும் இல்லாம இல்ல, நம்ம வீட்டுக்கு போகணும்னு ஆசைதான். நம்ம பிரச்சனை இன்னும் முடியலல்ல. அந்த ஸ்ரீஜா நம்ம பாப்பா கிடைக்க கூடாது, நம்ம பாப்பாவை பார்க்க கூடாதுன்னு ஜெயில இருந்து பிளான் பண்ணவ. என்கிட்ட பாப்பா கிடைச்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாளா? கண்டிப்பா இன்னும் அதிகமா தான் பிரச்சனை கொடுப்பா. அந்த ஸ்ரீஜாவை அடக்கி ஒடுக்கி அவ பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்து அவளுக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான் நாம நிம்மதியா சந்தோஷமா நம்ம வீட்டுல வாழ முடியும். அதனாலதான் இப்ப நம்ம வீட்டுக்கு போக வேண்டான்னு சொல்றேன். நீ சொல்றது சரிதான் அபி. கொஞ்ச நாள் இந்த வீட்லயே இருக்கலாம், அப்புறம் அம்மாட்ட சொல்லிக்கலாம். பாப்பாவை தூக்கிட்டு நாம இப்போ ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? அந்த ஸ்ரீஜாவை பார்க்க. ஸ்ரீஜாவை பார்க்கவா? வேண்டாம் அபி. இது வரைக்கும் அந்த ஸ்ரீஜா நம்ம குடும்பத்துல ஒருத்தி. அதனால அவ என்ன கெடுதல் நினைச்சாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் நான் அதை தாங்கிக்கிட்டு அவளை எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அவ எப்போ என் பாப்பாவை கொல்ற அளவுக்கு துணிஞ்சாலும் இனி நான் சும்மா இருக்க போறதில்ல. அவளுக்கு நான் பதிலடி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா ஒரு அம்மாவா என்னையே எனக்கு பிடிக்காது. நம்ம ஸ்ரீஜாவை போய் ஜெயில பார்க்கலாம் சஞ்சீவ். அவளை பார்த்து உன் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு, இனி நீயா நானான்னு பாத்துடலான்னு சொல்லி நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வரலாம் சஞ்சீவ். சரி அபி, போலாம். நான் அனுப்பின ரவுடிங்க அபி குழந்தைய கடத்தி கொண்டானுங்களா இல்லையான்னு தெரியலையே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டானுங்க. என்ன ஆயிருக்கும்? என்ன ஸ்ரீஜா, என் குழந்தையும் நானும் செத்துரு போன்னு நினைச்சல்ல? இப்போ நாங்க உயிரோட ஒன்னா வந்திருக்கிறது உனக்கு ஷாக்கா இருக்கும்ல? நியாயமும் தர்மமும் என்னைக்குமே தோக்காதிரி. என் விஷயத்துல அது நிரூபணம் ஆயிடுச்சு. நீ என்னையும் என் குழந்தையையும் கொன்னு எங்க எல்லாரையும் பிரிக்கணும்னு நினைச்ச. ஆனா அந்த ஆண்டவன் எங்களை சேர்த்து வச்சுட்டா. ஸ்ரீஜா, இப்போ நான், சஞ்சீவ், என் பாப்பா 3 பேரும் ஒன்னாயிட்டோம். ஆமா, கேட்க மறந்துட்டேன். ஜெயில் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு ஸ்ரீஜா? நல்லா இருக்கா? உன் ட்ரெஸ், நீ செல்லுக்குள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா இல்லைன்னு தான் தோணுது. ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இல்ல ஸ்ரீஜா? அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி. உனக்கு நல்ல நேரம்
அதான் நீ ஜெயில்ல இருக்க. நீ மட்டும் வெளியே இருந்தன்னு வெய், என் புள்ளைய இப்படி கொல்ல நினைச்சதுக்கு நான் இந்நேரம் உன்னை வெட்டி கொன்னு புதைச்சிருப்பேன். ஹேண்டி, நீ இப்படி தப்பு பண்ணி மாட்டி தானே ஜெயிலுக்கு வந்திருக்க. அப்பவும் உனக்கு புத்தி வரல. ஜெயிலுக்கு வந்தும் திருந்தாம தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கெல்லாம் எத்தனை சூடு போடுறதுரி? எல்லாம் ஏன் தலைவிதி. நீ தடவை தப்பு பண்ணும் போதே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். சந்தோஷ் வாழ்க்கை, நம்ம குடும்ப மானம், இதெல்லாம் மனசுல வச்சு நீயா திருந்திருவேன்னு நினைச்சு விட்டதுனால நீ இந்த அளவுக்கு வந்து நிக்கிற. இது வரைக்கும் நீ என் வாழ்க்கையை கெடுத்த, என்ன அழிக்க முயற்சி பண்ண. நான் நம்ம குடும்பத்துக்காக பொறுமையா இருந்தேன். ஆனா நீ எப்போ நம்ம குடும்பத்தை, என் குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சியோ, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன் ஸ்ரீஜா. இனி நீ என் குழந்தையோ நம்ம குடும்பத்தையோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட எரிமலையா வெடிச்சிருவேன்.